அடுத்ததாக தோமையார் அன்பியத்தில் 5 கிராமத்தில் சேகர் ஸ்னோவின் அவங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க இந்த HIV எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு சேவை செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. நானும் அவங்களுக்கு போய் அந்த நோயாளிகள்லாம் பார்த்து அவங்களுக்கு அவங்க கொடுத்த பரிசெல்லாம் வழங்கினேன். நேற்று கூட போக வேண்டியது, ஆனால் அவங்க அங்கே நார்வேல் வச்சனாலாம் போகலை. கடந்த 2 வருடங்கள்லாம் போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு முறையும் அங்கே போயிட்டு நடுங்கி தான் நான் திரும்பி வருவேன். ஏன்னா அவ்வளோ எய்ட்ஸ் நோயாளிகள், சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, ஆண் பெண் சுற்றி நிற்பாங்க, பயமாக இருக்கும். ஆனாலும் அது ஒரு நல்ல செயல்னு சொல்லி 2 வருடமாக போயிட்டு அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு வந்தது. அவங்க அதை செய்கிறாங்க, அந்த சேவை அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க அந்த பிள்ளைகளெல்லாம். அதனால் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். நம்ம யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்களுக்கு உதவி செய்வது அது இயேசுவின் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு உதவி செய்வதாக அர்த்தம். அதனால தான் அவங்க பேரை சொல்லி உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். நான் நேரடியாக பார்த்ததுனால அவங்கள்ட்ட ஒரு சின்ன ரத்தம் நம்ம மேலே பட்டு நம்ம இதில் ஆயிடுச்சுன்னா HIV நமக்கு வந்துடும் தன்னால். அதனால் ரொம்ப பயந்து நடுங்கி தான் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து பரிசு கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் கடந்த 2 வருஷம். இந்த வருஷம் நல்ல வேளை நார்வேல் வச்சுட்டாங்க. அவங்க என்ன கூட்டாங்கன்னா ஆமாண்ணே நார்வேல் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அங்கே பூட்டி கிடக்கு, அங்கே இருக்காங்க. அதனால் நான் இந்த இடம் கொடுக்க முடியல. ஆகவே உதவி செய்வர்கள் அவர்கள் உதவி செய்யலாம்.